शुक्रावरं सुगं सुन्दरं सुविक्षं सुमन्दिरं मेघलयं दिव्यं दैवतं निर्मलं मोहपरवशं शृङ्गारं देवरहस्यं चित्तरूपं कामशास्त्रं यादवस्त्रीकृष्णजलसुतं यदुकुलतो नामं समर्पणम् கங்கை நதிக்கரை தோட்டத்தில் கன்னி பெண்களின் கூட்டத்தில் கங்கை நதிக்கரை தோட்டத்தில் கன்னி பெண்களின் கூட்டத்தில் சங்கமலீலையில் யாதவன் பாடிய சரசகானங்கள் ஜலக்கிரீடை சங்கமலீலையில் யாதவன் பாடிய சரசகானங்கள் ஜலக்கிரீடை ஜலக்கிரீடை ஷுரரப்புரே ஜலக்கிரீடை ஷுரரப்புரே விடுமுறை கொடுத்த ஆடைக்கும் மோகம் விலக மறுக்கிறதே விரல்களின் நகங்கள் விரல்களில் உரசி ராகம் பிறக்கிறதே ஜலக்கிரீடை ஷுரரப்புரே ஜலக்கிரீடை ஷுரரப்புரே தென்னென்றாலோ தேசம் வென்றால் தான் நோய் பேசும் தண்ணீரில் போராடவா கங்கை நதிக்கரை தோட்டத்தில் கன்னி பெண்களின் கூட்டத்தில் சங்கமலீலையில் யாதவன் பாடிய சரசகானங்கள் ஜலக்கிரீடை சங்கமலீலையில் யாதவன் பாடிய சரசகானங்கள் ஜலக்கிரீடை ஜலக்கிரீடை டுடப்பவே ஜலக்கிரீடை டுடப்பவே ஜலக்கிரீடை ஜலக்கிரீடை காலை சூரியனின் காலடிபட்டு தங்கம் உருக்கி தரையினிலே விட்டதைப் போல் அங்கங்கே தேங்காத திரவியமாய் தீர்த்த கரையாய் நதிகளின் நர்த்தனங்கள் நஞ்சை புஞ்சை என நல்வளம் கொஞ்சும் தஞ்சை தரணி சோறுபடைக்கும் சோழ மண்டலம் பொன்கொழிக்கும் புனல் நாடு வாங்க குடம் நிறைக்கும் வள்ளற் பெரும்பசுக்கள் வயல் வெளிகள் அன்று வெற்றி பெற்றவர்களின் போற்றுதலுக்கு உரியவர்களின் கதை கூற காவியங்களும் இதிகாசங்களும் இலக்கியங்களும் புராணங்களும் பிறந்தன. இன்று நவநாகரீக யுகத்தில் ஓர் அந்தரங்க ஆத்மாவின் அடித்தளத்தில் தாக்கிய ஒரு புராண பொறி அக்னி ஆராய் ஆகுமா? சரித்திர நிகழ்ச்சிகள் அவனுள் குடித்தனம் நடத்துமா? மன்மதனை வணங்கி வாத்யாயனரையும் ஜெயதேவரையும் வழிபட்டு ஆதிசங்கரின் அடிபோற்றி கலிங்கத்து பரணியின் கடை திறப்பும் முத்தொள்ளாயிரமும் காமத்துப்பாலும் படித்த ஒருவனின் கதை இது. இது தேவ அசுரனின் திருவிளையாடல், மனித மிருகத்தின் மகாத்மியம், உயர்ந்து தாழ்ந்தவனின் உலா, தாழ்ந்த உயர்ந்தவனின் தலபுராணம், கெட்ட நல்லவனின் கீர்த்தி கல்வெட்டு, காமேஸ்வரனின் கலியுக பரணி. ஓங்கி உலகளந்த உத்தமண்டன் பேர்வாடி நாங்கள் தொடங்குகிறோம். ஜலக்கிரீடையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம்.
காக்கும் கடவுள் நீதானே கண்ணா. லௌகீக வாழ்க்கையோட எல்லா சுகத்தையும் செல்வத்தையும் பேரையும் புகழையும் பெருமையையும் நீண்ட ஆயுளையும் நிலை பெற்ற சிறப்பையும் நீ அனுபவிச்ச மாதிரியே எங்களுக்கும் தரணும் கண்ணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். என்னங்க இந்த நேரத்துல நடு வீட்டுல நடப்பழகிட்டு இருக்கீங்க? படுக்கையில உங்களை காணுமேனு பயந்து போய் ஓடி வரேன். ஆமா, டாக்டர் உங்களை காலையில் தான் நடக்க சொன்னாரு. நீங்க என்ன இந்த நேரத்துல நடந்துட்டு இருக்கீங்க? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டீங்கல்ல? தோபார், என்ன நீ அனாவசியமா தொந்தரவு பண்ணாத. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த யோசனைய பகல்ல வச்சுக்க கூடாதா? பகல்ல மட்டும் இல்லடி, 24 மணி நேரமும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யோசிக்கிறத பார்த்தா புது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க போல இருக்கே. ரொம்ப முக்கியம். இருக்கிற சொத்துக்களை கட்டி காத்து நிர்வாகம் பண்றதுக்கு ஆள் தேட வேண்டியதா இருக்கு. ஏன் தேடுறீங்கன்னு கேக்குறேன். நம்ம மகன் காமேஸ்வரன் இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரலாமா? வரக்கூடாதுதான். வந்துருச்சே, வர வச்சுட்டான் அவன். இப்ப மணி என்ன? ஏன் மூஞ்சிய ஏன் பாக்குற? இங்க பார், மணி என்ன? இன்னும் வீட்டுக்கு வரல உன் சீமந்த புத்திரன். இவனை நம்பி சொத்துக்களை ஒப்படைச்சா பிள்ளையார் கோயில்ல உடைச்ச செதறு தேங்காய் மாதிரி வரவன் போறவள அள்ளிக்கிட்டு போயிடுவான். உங்க மகன் ஒண்ணும் அப்படிலாம் ஏமாலியா இருக்க மாட்டான். அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆமா, உன் பிள்ளைக்கு வக்காலத்து வாங்குறியாக்கு? முதல்ல அவனை பொறுப்பா இருக்கு சொல்லு, அது போதும். சின்ன பிள்ளை தானங்க, அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு வச்சா எல்லாம் பொறுப்பாயிடுவான். அவனுக்கு தான் கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே பிடிக்கலையே. தோ வந்துட்டானே உன்னோட சீமந்த புத்திரன். அப்பா,
என்னப்பா இன்னும் தூங்கலையா? நீதான் எங்களை தூங்க விடாம பண்ணிட்டியே. நானா? நானே இப்பதானப்பா உள்ள வரேன். அதான் சொல்றேன்ப்பா, வீட்டுக்கு ஒரே செல்லப்பிள்ள இப்படி அர்த்தராத்திரில வந்தா நாங்க 2 பேரும் நிம்மதியா எப்படி தூங்க முடியும்? அப்பா இன்னைக்கு புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண, அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எப்ப கேட்டாலும் புது ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்கிற. ஏண்டா அவங்களையெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வையேன். ஐயோ, அவங்களையும் கூட்டு வரதா? அப்பா அவங்களாம் ஒரு டைப்புப்பா. உங்களுக்கு ஒத்து வராது, எனக்கு ஓகே. அப்படி ஒரு கம்பெனி. நானும் உங்க அம்மாவுமா சேர்ந்து உனக்கு ஒரு புது கம்பெனிக்கு ஏற்பாடு பண்ண போறோம். என்னப்பா, எனக்கு புது கம்பெனியா? என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. காமேஸ்வரா, கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணம். பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா தாண்டா உனக்கு பொறுப்பு வரும். நானும் உங்க அம்மாவும் உன்னை பத்தின கவலையே இல்லாம நிம்மதியா படுத்து தூங்குவோம். என்னது, நீங்க தூங்குறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? 2 தூக்கம் மாத்திரை, அது போதுமே நல்லா தூக்கம் வர்றதுக்கு. காமேஸ்வரா, நீ இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தீனா நானும் உங்க அம்மாவும் 2 மாத்திரை இல்லடா 10-20 தூக்க மாத்திரையை சாப்பிட்டு நிம்மதியா படுத்துருவோம். அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? காமேஸ்வரா, இப்போ உனக்கு நேரம் சரியில்லை. உனக்கு மாத்திரம் இல்ல, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கே நேரம் சரியில்லைன்னு எல்லா ஜோசியரும் சொல்லிட்டாங்க. அதனாலதான் நாளைக்கு காலையில நாம எல்லாரும் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவான தரிசனம் பண்ணலாம்னு இருக்கோம். நீயும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு ரெடியாரு. ஆமாப்பா. எதுக்குடா சிரிக்கிற? ஏன்பா உங்களெல்லாம் திருத்தவே முடியாதா? இந்த கம்ப்யூட்டர் காலத்துல போய் சாமி கிரகம் பூதம் சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆமா, யாரையோ பார்க்கணும்னு சொன்னீங்களே. அந்த காக்கா மேல உட்கார்ந்துட்டு இருப்பாரு சனீஸ்வர பகவான், அவரை தானே பார்க்கணும்னு சொன்னீங்க. ஒண்ணு செய்யுங்க, உங்களுக்கு உண்மையிலேயே அவர் மேல அக்கறை இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு ஸ்கூட்டரோ இல்ல ஒரு காரோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த காக்காய்க்கும் ரிலீஃபா இருக்கும், அவருக்கும் போக வர வசதியா இருக்கும். காமேஸ்வரா, நீ பேசலடா, உன்னை ஆட்டி படைக்கிற கிரகங்கள் உன்னை இப்படி பேச வைக்குது. நீங்க ஒண்ணுப்பா, இன்னைக்கு மனுஷன் கிரகங்களையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. சந்திர மண்டலத்துல வீடு கட்ட பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கா. வேணும்னா நீங்களும் ஒண்ணு வாங்கி போடுங்க, பிற்காலத்துல எனக்கு உதவும். குட் நைட். ஈஸ்வரா, வண்டி நிறுத்த சொல்லு. ஏன் குருவே? எனக்கு இன்னொரு திசை நோக்கி போக சொல்லி உத்தரவு வந்திருக்குப்பா. வண்டியை நிறுத்துங்க. ஏன் குருவே கார் நிறுத்த சொன்னீங்க? காரணமா தான், வண்டியை தென் திசையை நோக்கி திருப்ப சொல்லு. தென் திசைனா தஞ்சாவூருக்கு போகணும்னு சொல்றேன். நாம சேலத்துக்கு தானே புறப்பட்டோம். புறப்பட்டது சேலத்துக்குத்தான். ஆனா இடையிலேயே ஒரு அழைப்பு. வாழ்க்கையின் உண்மைகளை கண்டறிய முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு இளைஞனை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா அதுல உண்மை இருக்கும் குருவே. டிரைவர் வண்டி எடுங்க. ஈஸ்வரா, வண்டி நிறுத்துப்பா. ஒரு
போர் படைக்கும் சோழமண்டலம். பிரகதீஸ்வரருக்கு பேராலயம் அமைத்த ராஜராஜ சோழன் ஆண்ட பூமி. தேவாரம் திருவாசகத்தின் தீர்த்தக்கரை. கலை வளர்த்த காவலர்களின் காலடிபட்ட இடம். ஈஸ்வரா, வா போகலாம். காளி, ஓங்காரி, திரிசூலி, ஜக்கம்மா வந்திருக்கா. இந்த அரண்மனைக்கு ஒரு செய்தி சொல்றா. இந்த பிரபு வீட்டுல ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு எச்சரிக்கிறா. கட்டு ஒண்ணு அவருதுன்னு கணக்கா சொல்றா. மாயம் ஒண்ணு நடக்குதுன்னு மறைமுகமா சொல்றா. சூத்திரம் புரிய வருதுன்னு சூசகமா சொல்றா. காளி, திரிசூலி, சாமுண்டி, மலையாள பகவதி தேவி. ஜக்கம்மா வந்திருக்கா. இந்த பிரபு வீட்டுல ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு எச்சரிக்கை சொல்றா. கட்டு ஒண்ணு அவருதுன்னு கணக்கா சொல்றா. நாடாண்ட ராசா சுடுகாடு ஆள போறான்னு கணக்கா சொல்றா. ராத்திரியில பூசை செஞ்சு ரகசியம் சொல்ல வந்திருக்கேன். ஆதிசிவன் தேகத்துல அமர்ந்தவ சொல்றா. ஜக்கம்மா தேவி. காளி, ஓம் காளி, காப்பாத்து. ஜக்கம்மா தேவி அபாயம் சொல்றா. குளிருக்கு போட்டுக்க ஒரு சொக்கா குருதாயி. காளி, திரிசூலி, காப்பாத்து. ஜக்கம்மா சொல்றா. ஆங்காரி, ஓங்காரி, அபாயம் சொல்றா. ஆபத்து கொண்டு வருதுன்னு அடையாளம் காட்டுறா. தம்பி, வெளியே புறப்பட்டுட்டியா? வேண்டாப்பா, இன்னைக்கு சகுனம் சரியில்லை. நீ எங்கேயும் போக வேண்டாம். என்ன ஐயா சகுனம் அது இதுன்னு? ஐயோ, நான் சொல்றதே உனக்கு புரியலையே தம்பி. இத பாரு, அப்படி ஒரு கனவு கண்டேன். குடுகுடுப்புக்கார வரை என்னென்னமோ சொல்லிட்டு போனா. எனக்கு பயமா இருக்கப்பா. ஐயா, இந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாதா? நான் சொல்றது கேளு தம்பி. இந்த வருஷம் ரொம்ப மோசமான வருஷம். இந்த ஒரு வருஷத்துல குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, 4 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் எல்லாம் சேர்த்து உலகம் பூரா உயிர் பலி வாங்க போகுது. ஆமாப்பா, பஞ்சாங்கத்துல எழுதிருக்கு. இத பாருப்பா, அது மட்டும் இல்ல, ராத்திரியில ஒரு கனவு கண்டேன். பெரிய எரி நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமா எரிஞ்சு பூமியில விழுகிற மாதிரி. எனக்கு பயமா இருக்கப்பா. நீ போக வேண்டாப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளப்பா. ஐயா, நேத்து நடந்தது, நாளைக்கு நடக்க போறது, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷத்தை விட்டுற முடியுமா? இது பார், நீ உன் பழங்கதெல்லாம் பேசி ஏன் 5 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. ஐயா, பேசாம நீ அப்பா அம்மா கூட சனி பகவானை தரிசிக்கிறது கோயிலுக்கு போயிருக்கலாம். என்ன அப்படி பாக்குற? சனி பகவானை தரிசிக்க முடியலன்னு கவலையே படாத. நீ இங்கே இருந்துகிட்டு நாள் பூரா அந்த சனி பகவானை தரிசிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன ஆளை விடு, போதுமா தம்பி? ஒண்ணும் இல்ல, டோன்ட் வரி. பை.
ஏய் ஆடி ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா சாமி 2-3 நாளா பட்டினி, ஏதாவது தர்மம் கொடுங்க ஐயா, உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கட்டும் ஐயா. ஐயா பசிக்குது ஐயா. பசிக்குதா? ஆமாங்க. ரொம்ப பசிக்குதா? ஆமாயா, ஏதாவது சாப்பிட கொடுங்க ஐயா. சாப்பிடு. என்ன பாக்குற? என்னோட பசிய அடிக்கடி தீர்த்து வைக்கிற பொண்ணுங்கள்ல இவ்வளவு ஒருத்தி. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார் கோவிந்தன், கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி ஆறாத பசியெல்லாம் ஆத்தி வைக்கிற ராணியா ராணி. தம்பி, உன்னோட இளமையின் திமிரு என்னோட முதுமையை பார்த்து பரியாசம் பண்ண சொல்லுதில்ல? உன் உடம்புல ஓடுற ரத்த நதியின் ஓட்டம் வத்தாம ஓடிக்கிட்டு இருக்குதுல்ல? உன் இதயத்தை சுத்தி இருக்கிற எலும்பு வேலி உறுதியா இருக்கு. உன் உடம்புல ஒட்டி இருக்கிற சதை சுவர் இப்போதைக்கு சரியாது என்ற தன்னம்பிக்கையோடு பேசுறியா தம்பி? காலம் மாறும், காலனின் கடிதம் வரும். சாவை நோக்கி வீசப்படும் சமாதான கொடியாக உன் கருப்பு முடி வெளுக்கும், தோல் சுருங்கும், உன் நரம்பு நலிவடையும், ரத்த நதி வத்தி போகும், எலும்பு வேலி இத்து சதை சுவரும் சரிந்து விழும் காலம் வரும். சாவுங்கிற பேய் காத்துல மனிதனோட உடல் மண்ணுக்குள் மண்ணாக மக்கி மறிச்சு போகும். உன்னோட உடம்பை எதிர்பார்த்து மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற புழு பூச்சி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த புழு பூச்சியோட பசிய தீர்த்து வைக்க உன்னோட உடம்பு இரையாகும். உன்னோட உடம்பு பசிய தீர்த்து வச்ச இவளோட உடம்பும் இரையாகும். யோ யார் நீ? உனக்கும் முன்னால வாழ்ந்தவன், வாழ்க்கையை ருசி பார்த்தவன். நீ எப்படி அங்க வந்த? இங்கேனா இந்த உலகத்துக்கு வந்ததை பத்தி கேக்குறியா? நானும் நீயும் நாளைய மனிதர்களும் இந்த நடப்பு உலகிற்கு வரும் ஒரே வழி ஜனனம். உலகத்தை விட்டு போறதுக்கு ஒரே வழி மரணம். ஹலோ ஹலோ மிஸ்டர் காமேஸ்வரன் இருக்காரா? ஆமா, நான் தான் பேசுறேன். என்ன விஷயம்? சார், நான் காரைக்கால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். திருநள்ளாறு பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட். ஒரு காரும் லாரியும் மோதி கார்ல இருந்த ஒரு வயசான ஜோடி ஸ்பாட்லயே அவுட். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற கார் டிரைவர் மூலமா அது உங்க அப்பா அம்மான்னு தெரிஞ்சது. உங்க போன் நம்பரும் கிடைச்சது. உடனே புறப்பட்டு வாங்க.